இந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரது மணி போதும் போதும்னு ஆயிடுது. ஒரே டயர்டாக இருக்குது. போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துதான் பிள்ளைங்க வரது முடியாது. எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும். வந்த உடனே கேட்பாங்க எதனா சாப்பிட இருக்கான்னு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த செடியெல்லாம் ஒரே நாளில் வாடிடும் போல. அடிக்கடிக்க தண்ணி தெளிச்சு நேரணும் மேலே, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன சின்ன பொண்ணு எப்பயும் டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வருவேன். இன்னைக்கு என்ன கூடயே வந்துட்டு இருக்கேன்? வீட்டில் யாரும் இல்லை ராணியக்கா, போனாலும் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். ஒரே போர் அடிக்குது தனியாக இருக்கிறதுக்கு. சரி அதான் உங்கள் கூடவே வந்துடலான்னு வரேன். அப்படியா, சரி சரிம்மா. சீட்டு பாரு அழகாக கூட மேலே செடியெல்லாம் வச்சுக்குது. இப்போ தான் பார்க்குறேன் நான் இதெல்லாம். ஆமாம் சின்ன பொண்ணு, நேற்று தான் கொடியெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ தானே பார்த்தேன் போடும் போது. என்னக்கானா அந்த சைடு போந்ததுலேருந்து இங்கே கவனிக்கவே முடியலம்மா. சரி ஒரு செடியான வைக்கலாம். ஃபஸ்ட்டு பாரு அழகாக வாசல் தேய்ச்சி கோலெல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்போ ஏந்த உடனே அங்கே வேலை செஞ்சுட்டு அப்படியே போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஒரு வேலை வீடு ஆனால் வாடகை கேட்டால் விட்டுலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கம்மா. ஆமாம் அந்த அக்கா பாரு கழனிக்கு போகுது, மண் வேலைக்கு வருது, மாடை வேலை மேய்க்குது, எத்தனை வேலை தான் செய்யும் போது எல்லாம் அந்த அக்கா. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு சின்ன பொண்ணு. அவங்க வீட்டுக்காரு கணியை பார்த்துக்கிறாரு. அந்த அக்கா மாடு மேய்ச்சி 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தது. மாடு அங்கே ஓடி மேய் கட்டத்துக்கு வசதியாக இல்லையா, இங்கே பாய்ச்சிலாம் நல்லா சரியாக தான் இங்கே கட்டிடுவோம். ஓட்டு வந்து நைட்டில் எல்லாம் இங்கே கட்டி வைக்கிறாங்க. ஓடி மேய்ச்சிட்டு அங்கே கட்டினா எப்படி வாட்டப்படலையா, அதனால் இங்கேயே விட்டு வச்சுன்னு சொன்னாங்க. ஆமாக்கா இந்த மாடு அப்போத்துலேருந்தே எங்கேயே பழகிச்சுல. திடீர்னு புது இடத்துக்கு எப்படி ஓட்டி போய் கட்டினா ஒரு 10 நாள் பழகும். சரி எதுக்கு எல்லாம் அவங்க வீடு தானே இங்கே விட்டு வச்சுக்கிறாங்க போல. சரி போ சின்ன பொண்ணு, ஒரே டயர்டாகுது. காலையில் ஏந்ததுலேருந்து 100 நாள் வேலையில் போய் கொண்டாட உட்காந்துமே, அவ்வளோதான். போய் கொண்டாட பற்றி ஏந்தி அப்புறம் வேணா எதனா செய்யலாம். ஆமாராணியக்கா எனக்கும் ஒரே டயர்டு. சரி அங்கேருந்து இங்கே வந்து ஏன் சும்மா சுற்றினு இருக்குது. ஒரே அவங்க வீட்டுக்கே வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா இப்போ, அதனால தான். எங்கள் வீட்டில் 4 மணி 4:30 மணிக்கு தான் வருவாளுங்க 2 வானரங்களும். அது வரையும் யாரும் மாட்டாங்க. ஒன்றே தான் இருப்பாங்க. வந்தவொடனே ஆரம்பிப்பாங்க. அது அவளுங்க இல்லைனாலும் வீடு விசிலோன்னு இது. இருந்தாலும் ஒரே அரட்டை அடிக்கிறாளுங்க. அவளை வச்சு என்ன தான் பண்ணுறதோ தெரியல. இல்லைங்க இந்த வயசில் அப்படி தாங்க இருக்கும் ராணியக்கா. அதுவே உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக. எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை சின்ன பொண்ணு. சரியான எரிச்சல் ஆகுது. எவ்வளோ நேரம் தான் அவளுங்க சண்டையை தீட்டு வைக்கிட்ட. நம்ம கஷ்டப்பட்டு தீட்டு வச்சுட்டு வருவோம். 10 நிமிஷமே 2 பேரும் பேசி பாருங்க. அதுக்கு 10 நிமிஷமே 2 பேரும் ஆச்சு பாருங்க. எனக்கும் இதை தான் நடக்குது. இப்போ தான் அவளுங்க நடுவில் போதே எப்படின்னா சீனி எப்படின்னா மாறிட்டோன்னு விட்டுறது. சவுண்ட் வராத சண்டை போடுங்கன்றது. சண்டை போட்டால் கூட இது கூட நல்லா தான் இருக்குது ராணியக்கா. சவுண்ட் வராது சண்டை போட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாரு. எவ்வளோ சண்டை போட்டாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஆமாம் சின்ன பொண்ணு. சரி சண்டை போகிறாளுங்களே இருந்தால் 1 2 கட்டிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. மேலே போய் பாரு எல்லாம் தனியாக இவளுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு இருக்கும். ஆனால் எதுக்கு தான் சண்டை போகிறாளுங்கன்னு தெரியாது, எதுக்கு தான் சேராளுங்கன்னு தெரியாது. அப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிறாளுங்க. நான் தான் பிள்ளைங்களோ தெரியுதுங்க. சரி போ சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போயிடலாம். இங்கேயே பேசி இந்த வேலைக்கு ஆகுது, காலெல்லாம் வலிக்குது. சீதாக்கா இருக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்க முண்டி ஒன்று இது கோலம் கூட போடல பெருது. எல்லாம் ஒரு சின்ன பொண்ணு. நம்ம இருக்கிற வரையும் தான் நம்ம வீடு வாசல் நல்லா இருக்கும். அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிற வேலை செய்யறதுக்கே சரியா போகுது. எங்கே வந்து இன்னொரு இடத்த பார்க்குறது. அதான் வாடகைக்கு விட்டா யாருனா வந்தால் நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு வாடகைக்கு வச்சு அந்த பொண்ணு பேசாமல் இங்கே வச்சிருந்தா இந்த பொண்ணு இங்கெல்லாம் செய்யல நல்லா. அது எப்படி சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு யாரும் இல்லாத யாருனா குடும்பமாக இந்த கூட பரவாயில்ல தனியாக வீட்டு வச்சுக்கலாம். ஒன்றே இருக்குது. அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் துணைக்கு ஒத்தாசையாக இருக்கும். எதனா வேலைக்கு இருக்கு நைட்டில் ஒன்றே இருக்குமா பொம்பளை பொண்ணு எப்படி இங்கே விட்டு வைப்பாங்க. ஆமாம் ராணியக்கா நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. சரி வாங்க நம்ம போவோம். என்ன ராணியக்கா உங்கள் வீடே ஒரு மாதிரி காலியாக இருக்க மாதிரி இருக்கே. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, மாடை கட்டி வச்சிருப்பாங்க. வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பொருள் இருந்துட்டு இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். ஆமாம் மாடை மறந்தே போயிட்டேன் நான். மேய்க்க ஓட்டி போய்க்கிறாரு சின்ன பொண்ணு. 5 மணி 6 மணி தான் ஓட்டி வருவார் போல மாட்டேன். என்னக்கா சொல்கிற? ரங்கசாமி அண்ணன் அவ்வளோ நேரம் மாடு மேய்க்கிறாரு. அதான் தெரியல சின்ன பொண்ணு. எப்படியோ ஒரு அப்படி நல்லா இருந்த சந்தோஷம் தான். நல்லா இந்த சந்தோஷம் தான். அவர் மாடை ஓடி போய் மேய்கிறாரா தூங்கி எந்த வராரா யாருக்கு தெரியும். நம்மளுக்கு தான் தெரியும் சின்ன பொண்ணு. மேய்கிறாரா இல்லையா தெரியாத. நான் எப்படி தப்பா சொல்ல முடியும் ஒரு மனுஷனை. பல நாள் தெரியும். ஒரு நாள் மாட்டு வந்த மாதிரி தூங்கி ஏந்து வந்தா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தெரியாதா போவோம். மாட்டு எதுவும் அடிப்படாத நல்லபடியாக வந்தால் நல்லதுதான். கண்ணுக்குட்டி எங்கக்கா? கண்ணுக்குட்டி காணோம். நல்லதாக இருக்கும். வீட்டு வாசலில் தான் வளர்த்தி நடக்கும். கண்ணுக்குட்டி எங்கேயும் போகாது. நல்ல கண்ணுக்குட்டி அதுக்கு தந்தா கூட வெளியே போக மாட்டேங்குது. இதோதான் இருக்குதே அம்மா மாதிரியே இருக்குல்ல கண்ணுக்குட்டி கூட. நல்லா இருக்கானா? சரி வா சின்ன பொண்ணு, கொண்டாட போய் படுத்து ஏங்க தான் முடியும். கால் கையெல்லாம் வலிக்குது. என்ன லட்சு கண்ணுக்குட்டிக்கு தண்ணியா? ஆமா சின்ன பொண்ணு, என்ன இப்பதான் வரீங்களா? ஆமா லட்சு பொறுமையாக வந்துட்டு இருக்கோம். நடக்க முடியாது நடந்து. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சு, பொறுமையாக வந்து வரலான்ட்டு வந்தோம். அப்படியா? சரி சரிம்மா. குடிமா கொஞ்சம் என்ன தண்ணி குடிமா. உங்க அம்மா வர வரையும் பட்னியா வரப்ப குடி. அதுக்கு வெட்டியா கிக்கியா 2 தந்து போடு. பட்னியா வரவும் பின்ன அவங்க அம்மா வர வரையும் போட்டு நான் இப்போ தெரிஞ்ச கடிக்க கட்டிச்சேனா அப்புறம் சாப்பிடும். நேற்று கூட போட்டேங்க. போடுறேன். என்ன நேற்று கூட போட்டீங்களா? சாப்பிடுச்சா இல்லையா? எங்க 2 கடிக்குது அவ்வளோதான். கொஞ்சம் தந்து போட்டா கொஞ்ச நேரம் கட்சி அப்படியே வளர்த்திருந்தது. நான் கூட பசி ஆளாதுக்கே. சரி போடுங்க. நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். என்னால் முடியல டயோடு. உட்காரு சின்ன பொண்ணு. உட்கார கதை இல்லைக்கா, ஸ்ட்ரெயிட்டாக படுத்து ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். மேலே தான் படுத்து சின்ன பொண்ணு, நான் கீழே படுக்கிறேன். இல்லை ராணியக்கா இந்த ஒயர் கட்டில் 10 வேலைக்கு ஆகுது. 10 கீழே புரண்டி இருந்தால் தான் கொண்டாடும் நல்லாயிருக்கும். சரிம்மா நான் கூட கொஞ்ச நேரம் படுக்கிறேன். தண்ணி குச்சிட்டியா? இந்த வெட்டியா 2 கடி நேற்று மாதிரி. அப்போ தான் கொஞ்சம் நான் பசி ஆற உனக்குன்னு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான். அப்புறம் தான் எங்கள் சமையல் எதனா செய்யணும். இந்த பிள்ளைங்க வந்து பசிக்குதுன்னும். சத்யாக்கா நான் உனக்கு கேட்டா நீ தப்பா நினைக்கூடாதுன்னு. என்ன கேட்க போற சொல்லு. இல்லை இத்தனோண்டு பேக் வச்சிருக்கியா, அதில் எதனா இருக்கா இல்லையா? ஓ இதான் உன் டவுட்டா? நீ கூட வேற ஏதோ தான் கேட்க போறேன்னு நினைச்சேன்.
பேக்கில் இருக்குது, நிறைய இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் இருக்கும். திறந்து கரெக்டாக பார்க்குறியா? சத்யா அக்கா ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்க? உண்மையாக அதுதான் பூமாரி. அதை விட ஒரு நோட்டு ஒரு பென் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது என் பேக்கில். அக்கா நீ புக்ஸ்லாம் எடுத்துன்னு போவியா போக மாட்டியா? என்னோட புக்ஸ் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. வீட்டில் தான் அதிகமாக படிப்பேன். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் புக்கை ஷேர் பண்ணி படிச்சுப்பேன். எதுக்கு டெய்லியும் எல்லாத்தையும் தூக்கின்னு வரதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் புக்கில் தான் படிக்கிறேன். நீ புக் எதுவுமே எடுத்துன்னு போதில்லை. ஒரே நோட் மட்டும் ஹோம்ஒர்க்கு ரைட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போவேன். அக்கா நீ இப்படி சொல்கிற, உங்கள் மேம்லாம் செக் பண்ண மாட்டாங்களா புக் இருக்கா இல்லையான்னு? அவங்களுக்கு லெசன் கரெக்ட் நடத்துறதுக்கும் டெஸ்ட் வைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு புக்கை செக் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இல்லை. என்னக்கா சொல்கிற? இவ்வளோ டெஸ்ட்டாக வைக்கிறாங்க இப்போத்துலேருந்து? ஒரு நாளைக்கு 8 டெஸ்ட் எழுதுகிறோம் பூமாரி. அக்கா உண்மையாவா 8 டெஸ்ட்டாக எழுதுறீங்க? நீ எப்படி படிப்ப 8 டெஸ்ட்டுக்கும்? நான் வீட்டில் எதனா 2 தான் படிப்பேன். போய் பிரேக் டைமில் அந்த மாதிரி இந்த மாதிரி படிப்பேன். வீட்லேயே மொத்தத்தையும் படித்தா மொத்தம் குழம்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே ஸ்கூலில் தான் படித்து எழுதுவேன். ஆ எங்கள் சாரு டெய்லியும் புக்கு இருக்கான்னு செக் பண்ணுறாரு தெரியுமா? புக்கு இல்லாத பசங்கள்லாம் வெளியே நிற்க வைக்கிறாரு. அதனால் மொத்த புக்கையும் தூக்கின்னு போகிறேங்க்கா நான். ஆமாம் சோனி எங்கக்கா வரவே இல்லை? முன்னாடியே தான் வந்துட்டு இருந்தா. வருவா எங்கன்னா கதை பேசிட்டு பொறுமையாக. சரிக்கா அப்போ நான் போகிறேன். சரி பூமாரி போ. போய் பட்டுக்குட்டி வெக்கையெல்லாம் சாப்பிட்றீங்களா நீங்கள்? வளருதுல பூமாரி, எல்லாமே சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து விளையாடுறவங்க கூட. என்ன இது இப்படி தூங்கிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணாக்கா? அம்மாவும் இப்படி தூங்குறாங்களே, ரொம்ப டயர்டு போல. சோனி நீ எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். நீ தான் அப்படியே ஓவரா பூமாரி கூட சேர்ந்து சீன் போட்டுட்டு வந்துட்டு இருக்க என்னை விட்டுட்டு. ஏய், நான் போய் உன் கிளாஸில் கேட்டால் அவள் எப்பயோ போயிட்டான்னு சொன்னாங்க. சரி அதான் பூமாரி வந்தேன், நானும் பூமாரியும் வந்தோம். ஆனால் நீ வீட்டுக்கே வராத, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? குச்சி ஐஸும் குருவி மிட்டாயும் வாங்கி சாப்பிட்டு விளையாடிட்டு வந்த குட்டி பசங்க கூட. வரையா நீ கூட போகலாம்? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ எப்படின்னா விளையாடிக்கோ. நான் ஏன் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்? நான் எவ்வளோ பிஸி தெரியுமா? நான் மேலே போகிறேன். நீ எங்கன்னா போய் என்னென்ன பண்ணு. இதோட நான் உனக்கு வெயிட்லாம் பண்ணவே மாட்டேனே. இப்போ மட்டும் வெயிட் பண்ணுறது ஜாஸ்தி, அதனால் மேடம் வெயிட் பண்ண மாட்டாங்களாம். போடி நானே அம்மா கிட்ட உனக்கு கேட்கலான்னு நினச்சேன். நீ இந்தா என்னால் கேட்கவே முடியாது. ரொம்ப டயர்டாக தூங்குறாங்க போல, எழுப்பலாமா வேணாவா? சத்யா வந்துட்டா போலவே. எப்போ வந்த சத்யா? இப்போ தான் வந்த சின்ன பொண்ணாக்கா. என்ன ரொம்ப டயர்டில் தூங்குறீங்க போலவே? ஆமாம், என்ன உன் மம்மியே பார்த்துட்டு இருக்க, எழுப்பணுமா என்ன? இல்லை ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன். எழுப்ப வேணாம், தூங்கட்டும் அவங்க. அப்போ சரிம்மா. நம்ம அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு வருவோமா? அவன் மட்டும் நம்மளுக்கு வெயிட் பண்ணாத. கேட்டால் நீ இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? நீ கிளாஸில் போய் கேட்டே இருக்க மாட்டா. இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதோட அவளுக்கு வெயிட்டே பண்ணக்கூடாது. ஸ்கூல் விட்டோடனே நம்ம பேக் எடுத்துன்னு வந்துடணும். என்னடி தீனி மாடே வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டியா? பாரு நீ மரியாதையாக பேசினா நான் மரியாதையாக பேசுவேன். நீ இந்த மாதிரி தீனி மாடேன்லாம் சொன்னீங்கன்னா நானும் எதனா சொல்லுவேன். அப்புறம் சண்டை தான் வர 2 பேருக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்களா என்கிட்ட? நீ ஒழுங்காக பேசும்போதில்ல அப்புறம் என்ன சொல்வேன்? நான் அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஏன் பேசியா வர? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி மேடம், சாரி மேடம் பேசுனதுக்கு. நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் மேடம். எனக்கு கீழே கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது மேடம். நீங்கள் இங்கேயே உட்காந்து தின்னுட்டு இருங்க, கீழே வராதீங்க மேடம். பாய் மேடம். ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். என்ன வேலை இருக்கா? என்ன வேலையோ சும்மா உட்காந்து எதனா சொல்லிட்டு இருக்கா. நம்ம இவளுக்கு ஒன்று கூட தரக்கூடாது. நீ துமத்துக்கு தின்னால நம்மளுக்கு தராது. ஏன் சின்ன பொண்ணு எப்போ எழுந்த? இப்போதான் நான் அக்கா சத்யாலாம் வந்தாங்க. சரி சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு எழுந்தேன். வந்துட்டாளுங்களா? என்ன சத்தம் காட்டாத இருக்காளுங்களே, அதிசயமா இருக்கே. என்னை எழுப்பியிருக்க வேண்டியது தானே? எழுப்புறேன்னு தான் சொன்னேன் ராணி அக்கா. சத்யா தானே அவள் சொன்னேன்னு சொன்னா. சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அப்புறம் எழுப்புறேன். அம்மா தூங்கட்டும், எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டா. சோனி என்ன பண்ணுறா? 2 பேரும் மேலே தான் போனாங்க. அதான் மேலே இருக்காங்களா? எதனா சண்டை போட்டால் கூட கீழே காது கேட்காது. அதான் சைலண்டாக இருக்கு. நான் கூட எங்கே சண்டை போடாதான் அமைதியாக இருக்காளுங்களோன்னு நினச்சேன். யார் ராணி அக்கா அப்படி சொல்கிறீங்க? எனக்கு தான் தெரியும் சின்ன பொண்ணு. அவளுங்களை பற்றி ஃபுல்லாக 5 நிமிஷம் கூட சண்டை போடாத இருக்கவே மாட்டாளுங்க. நம்ம அம்மாவை எப்படி எழுப்புதுன்னு நினச்சோம். அம்மாவை எழுந்துட்டு இருக்காங்க. போய் சொல்ல வேண்டியது தான். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, பயமாக இருக்கு சொல்லக்கூட. சத்யாவே வர பாருங்க. வாமக்கா வா. எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா கொஞ்ச நேரம் ஆகுது. என்னம்மா சொல்லணும்னு சொன்னியாம்மா? என்னம்மா சொல்லணும்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. நானும் போகிறோம்மா. இப்போ என்னத்துக்கிட்டே அதெல்லாம் காலேஜ் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போலாம் ஒன்றுத்துக்கும் போவேனா? அதோ எக்ஸாம் வரப்போதுமா ஃபைனலுக்கு. அவள் தான் அதோட காலேஜ் தான் சேரணும். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே. அந்த எக்ஸாமில் முதல்ல பாஸ் ஆகுடி, அப்புறம் பார்த்துக்கலாம். ராணி அக்கா படிக்கிற புள்ளியாண்டி ஏன்க்கா அப்படிலாம் சொல்கிறீங்க? ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நான் என்னம்மா கேட்டேன்? பாஸ் ஆக மாட்டேனா? நான் தான் என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்கே தெரியுமா? இந்த மாதிரி பேசுகிறீங்க. இல்லடி, காலேஜ் போகும்போது சேர்ந்துக்கோ. இப்போ சேர்ந்தாலும் மறந்து தாண்டி போகும். இன்னும் 5 days கழிச்சு தான் சேர போகிறாங்க. காலேஜில் நாங்கள் சேரத்துக்கும் டைப் ரைட்டிங் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குமா? காலேஜில் போனால் சிஸ்டத்தெல்லாம் உட்கார வச்சு ப்ரோக்ராம்லாம் பண்ணணுமா? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? அதனால தானம்மா சொல்கிறேன். ஆமாம் ராணி அக்கா, பிள்ளை படிக்கிற விஷயத்தில் தானே கேட்குது. இதுக்கு ஏன்க்கா இப்படி சொல்கிறீங்க? அனுப்புங்க. இப்போ இருந்தே போனால் தான் கரெக்டாக இருக்கும் காலேஜ் சேரும். சொல்லுங்க சின்ன பொண்ணாக்கா, கொஞ்சம் கூட சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் என்ன எங்கன்னா டூருக்கு போனேன், நான் கேட்குறேன். டைப் ரைட்டிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. இவ போகிறேன்னு சொன்னால் அவளும் சண்டை போடுவா, அடம் பிடிப்பா. அவளுக்கு இப்போ எதுக்கு? அவளுக்காக நான் என் டிசிஷன்லாம் மாற்றிக்கணுமா? இது என்னம்மா விளையாட்டாமா? படிக்கிற விஷயத்தில் கேட்குறேன், அவள் அடம் பிடிப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா டைப் ரைட்டிங்கில் இப்பயே போனதாக்கா. காலேஜில் ப்ரோக்ராம்லாம் இருக்கும்க்கா, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனுப்பி வைங்க.
சரி ஏதோ படிக்கிறதுக்காக சொல்கிறேன். சரி போயிட்டு வா. போயிட்டு வா நான் சொன்னீங்க உண்மையாக தானே சொல்கிறீங்க? உண்மையாக தான் மக்கா. நல்லா படிக்கணும், படித்து எதனா ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என்ன நல்லபடியாக போயிட்டு வா. சரிம்மா, அப்போ நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஓகே மக்கா. ஒழுங்கா போய் படிச்சமா வீட்டுக்கு வந்த மாதிரி நான் இங்கே சுற்றுற வேலைலாம் இருக்கக்கூடாது. என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாக்கா, அவள் ரொம்ப நல்ல பிள்ளை. பாருங்க, சின்ன பொண்ணாக்கா கூட நல்லா சொல்கிறாங்க என்னை பற்றி. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்களோ, என்னை பற்றி பயப்படவே வேணாம். நான் ஒழுங்காக போயிட்டு வருவேன். என்ன சரிம்மா, நான் போயிட்டு கிளம்பி போயிட்டு வரப்போ. ஏன் சின்ன பொண்ணு இந்த டைப் ரைட்டிங் கிளாஸ் தானா? இந்த சிஸ்டத்தில் கீபோர்டு இருக்கும்ல, அது எப்படி ஃபீடாக டைப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்கக்கா. ஓ அப்படியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, அந்த பட்டனுக்கு எந்தெந்த விரலெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபீடாக அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கக்கா. அப்படியா? அதுதானா? ஆமாக்கா, எக்ஸாம்லாம் கூட வைப்பாங்க இதில். இதுக்கெல்லாம் கூட சின்ன பொண்ணு எக்ஸாம் வைப்பாங்க? இது எதுதான் எக்ஸாம் வைக்கிறதுனே தெரியாது போச்சு இந்த காலத்தில். நீங்கள் போய் மாற்றிட்டு வரீங்களா எல்லாத்தையும்? அப்புறம் அந்த அளவு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சா போய் மாற்றிட்டு வந்துடுவேன். என்னதான் பண்ணுறா கீழே தெரியல. சரி ஒரு வேளை போய் பார்ப்போமா, எதனா சீக்ரெட் பேசுகிறாங்களா நம்மளை விட்டு? நீ மாடு இன்னும் தின்னுட்டு இருக்கா போல. இவளுக்கு தெரியாது, போயிட்டு வந்துடணும். கிளாஸுக்கு போகும்போது தான் இவளுக்கு தெரியணும். இப்பயே தெரிஞ்சுதானே நானும் வர நடம் பிடிப்பா. என்ன இவ வந்தா நேரா போயிட்டா, எதுவுமே பேசலையே. என்ன போய் கபோர்டு ஆரம்பிச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு ஏன் கபோர்டில் கையை வைக்கிறா? ஏய் எங்கடி கிளம்பிட்டு இருக்க இன்னைக்கு? நான் இங்கேயே கிளம்புறேன். உனக்கு என்ன, என்கிட்ட பேசாதேன்னு நீ ஏன் என்கிட்ட பேசுகிற? உன் வேலையை மட்டும் பாரு. ஏய் ஓவரா பண்ணாத. ஒழுங்கா சொல்லலைன்னா போய் அம்மா கிட்டே சொல்லுவேன் நான். ஹலோ மேடம், நான்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறேன். நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள், நான் கிளம்பி போகிறேன். நீங்கள் இங்கே உட்காந்து தின்ற வேலையை பாருங்கள். இன்னும் சரியில்லையே. போய் அம்மா கிட்டே கேட்போம் எங்கே போகிறான்னு. அம்மா சத்யா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. எங்கம்மா கிளம்புறா? ஏன் அவகிட்டே கேட்க தானே என்ன வந்து கேட்குறேன்? அம்மா கேட்டால் சொல்லலை, சொல்லுங்கம்மா ப்ளீஸ். அவள் ஏதோ டைப் ரைட்டிங் கிளாஸ் போனேன்னு சொன்னா. சரி போயிட்டு வானேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு கிளம்பிட்டு இருக்கா. என்ன நீங்கள் என்ன எதுவுமே கேட்காது அவ்வளோ மட்டும் அனுப்புறீங்க? நான் கூட போவேன். அவளுக்கு இந்த வருஷத்தோட முடியுது. அடுத்த வருஷம் காலேஜ் சேரப்போறா, அதனால போறா. நீ இன்னும் 2 வருஷம் படிக்கணும்ல, உனக்கு என்ன? ஆஹாம்மா எனக்கு தெரியாது, நான் போவேன். சரி சரி போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ அவள் போயிட்டு வரட்டா சண்டை போட்டேன்னா அப்புறம் அவளை தான் சொல்லிட்டேன். இப்போ நானும் போவேன் அவள் கூட. அம்மா சரிம்மா, நான் கிளம்பிட்டேன், போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன இரு நானும் கிளம்பி வரேன். அவள் தான் கிளம்பிட்டாலே, இதே கிளம்பி வரேன்ற பொழுது போச்சு. என்ன போயிட்டு வரீங்க? அவள் போயிட்டு வரேன், வீடு அமைதியாரு. அம்மா சொன்னி, நீ கிளம்பி வரலாம் என்னால் இருக்க முடியாது. என்ன அப்படியே வா. இவ மட்டும் நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டு மினிக்கிட்டு வருவாளாம். நம்ம மட்டும் இந்த ட்ரெஸ்ல போனோமா? நான் கிளம்பி வரேன், இருக்கிறியா இல்லையா? இந்த மாதிரி தான் பேசாதன்னு அடி வாங்க சொன்னி. என்ன பேச்சு அது, மினுக்கிறது அதெல்லாம் இல்லை. இரு நானும் வருவேன், நீ ஒண்டியெல்லாம் போக தேவையில்லை. படிச்சேன்னு வச்சுக்கோ, ஒழுங்கா உள்ள போறியா அடி வாங்குறியா? சோனி இன்னைக்கு அடி வாங்கட்டும், அப்போ தான் அவள் திருந்துவா. எப்போ பார்த்தாலும் எதை கேட்டாலும் எனக்கும் வேணும்னு கேட்குறேன். என்ன பழக்கம் அது, பேட் ஹேபிட்ல? இப்போ என்ன உங்களுக்கு உங்க பெரிய பொண்ணு மட்டும் போகணும் அதானே? அவளையே அனுப்புங்க. என்னை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கல. நான் அப்பா கிட்டேயே பேசிக்கிறேன். போங்க பேசுவா அப்பா கிட்ட. என்ன அடி வாங்க வைக்க போறியா? என்ன பண்ண போறேன்? கொப்பாவும் ஓடுவாரு, நீயும் ஓடுவ. ஒழுங்கா போயிடு போங்க. உங்களுக்கு யாருக்குமே நான் இருக்கதே பிடிக்கல. நான் போறேன் போங்க. சரி பிள்ளை, போயிட்டு வந்துட்டு போது போச்சு பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போனமா வந்தமான இருக்கு. நான் எங்கேயும் சுத்தக்கூடாது. சீக்கிரமா வா, இருட்டிட்ட போகுது. சரி சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் மக்களே. பாய் பாய், நாளைக்கு சந்திப்போம். எப்படி புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுறோன்ட்டு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் பாய்.